வணக்கம் மேடம் மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் சுல்தான் மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிப்பாட்டுங்க என்னடா உன் பிரச்சனை? எப்ப பாரு மொபைல் வீடியோ போட்டுக்கிறீங்களே, சரி ஒரு டவுட் சொல்லு. அதை நீ கிளாரிஃபை பண்றீங்களா? சொல்லு. இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல எல்லாம் அந்த யூவி டெம்பர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நானும் ஒட்டக்கூடாதான் சொல்லுவேன். எதனால அதை ஒட்டக்கூடாது? ஒரு ஃபைபர் கிளாஸ்ல இந்த யூவி கம் யூத்தி இந்த ப்ளூ கலர் லைட், அதாவது யூவி லைட்டை காமிக்கனால ஏற்படுற கிளாஸ் மட்டும் தான் இந்த யூவி கிளாஸ். இந்த யூவி கிளாஸ் வந்து மஸ்ட் விஷயம் பிரேக்கபிள். அதுக்கடுத்து இந்த கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவாபரேஷன் கம். இது எப்படி ஆகும்னா, போனோட ஹீட், அதான் நீ பெர்ஃபார்ம் பண்ண போன் ஹீட் ஆக ஆட்டோமேட்டிக்கா அந்த கம் எங்கெங்க கேப் இருக்கோ, தட் மீன் ஸ்பீக்கரு, ஏர்பீஸு, வால்யூம் பட்டனு, பவர் பட்டனு, சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாத்துலயும் போய் அடைஞ்சிரும். இது அடையினால என்ன பிரச்சனை வரும்னா, இதை ரிமூவ் பண்றது ரொம்ப சிரமம். ஒட்டினதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்றது கஷ்டம். 2 மாசத்துல ரிமூவ் பண்ணலாம், நல்லா ஒட்டி டிஸ்பிளே சமயத்துல வந்து தூக்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். இது நீ கம்பெனில கொண்டு போய் கொடுத்தா அது வாரண்டி கிளைம் ஆகாது. கம்பெனி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொந்த காசுலேயே சோனி வச்சுக்கணும் ஆசைப்படியா? அப்ப நீ யூவி கிளாஸ் என்னதான் சொல்யூஷன்? இப்ப இல்ல, எனக்கு யூவி தான் வேணும், எனக்கு ப்ரொடக்ஷன்